அடுத்த நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். எப்படியாவது குட்டி காவேரியை விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சிடணும். குட்டி காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற வீக் ஆஃபன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரொம்ப பதட்டமாக எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்பு சொல்லுவார், நான் சிக்னல் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலர் காரு சென்னை நோக்கி போயிட்டுருக்காமா விஜய், நம்ம எப்படியாவது அவனை ரீச் பண்ணியே ஆகணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், காவேரி மிஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, லேட் நைட் நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த டைமில் உங்களை கூட்டிகிட்டு போகிறது நல்லா இருக்காது, அதான் எங்கள் சித்தப்பா இருக்கார்ல, நாங்கள் 2 பேர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், ப்ளீஸ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்க, என்னால் தான் இந்த பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் அம்முக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நான் எப்படி போய் நிம்மதியாக அங்கே தூங்க முடியும், நான் கண்டிப்பாக அங்கே போக முடியாது, அங்கே போனேன்னா என் அம்மாவும் வந்துட்டு என்னை கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க, ஏற்கனவே இத்தனை தடவை கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அம்மாவும் அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க, அதனால் நான் இப்போ போகிறது அங்கே நல்லா இருக்காது, அது போக என் அம்மாவை என் கண்ணால் பார்த்து அவளை என் கையில் தூக்குனா மட்டும்தான் எனக்கு போன உயிரே திரும்பி வரும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அவங்க கூடயே இருக்கேன், நீங்கள் என்னை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அன்புக்கு ரொம்பவே கோவம் வரும். உடனே அன்பு வந்துட்டு காவேரியை திட்ட ஆரம்பிச்சிருவாரு, ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, சின்ன குழந்தை உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அப்பாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்னு, அதென்ன நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், சித்தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போல்லாம் கேட்குற நேரமும் கேள்வியும் இது கிடையாது, நம்ம முதல்ல அம்மாவை தான் தேடி போகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இப்போ நம்ம காரில் போய்கிட்டு தானே இருக்க விஜய், என்ன இருந்தாலும் என் மனசு ஆறவே இல்லை, இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு திமிரு அப்படின்ன மாதிரி கேட்க, சித்தப்பா அவங்க ஸ்கூலில் ஏற்கனவே பிரின்சிபல் மேம் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு குழந்தைய மட்டும் கேர் பண்ணிக்க வேண்டான்னு, அதனால தான் வந்துட்டு காவேரி மிஸ் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, இதவே தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது கேட்டேன், அதுக்கு இவங்க எவ்வளோ திமிரா பதில் சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு, இப்படி ஒரு குழந்தை மேலே அக்கறையாகவும் கேரிங்காகவும் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கூலில் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, மற்ற குழந்தையோட பேரண்ட்ஸும் ஃபீஸ் கட்டி தானே படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கும்போது இவங்க ஏன் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகிருக்கணும், வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கணும், இப்போ வந்துட்டு நடுத்தடத்தில் விட்டுட்டு அந்த பிள்ளைய காணாமல் போக வச்சுருக்கணும், இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ சித்தப்பா ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத நிறுத்துறீங்களா, இப்போ நான் அம்மாவோட தேடுறதுல என் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணவா, இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்கவா, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு தான் கூட வந்தீங்களா, நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போங்க சித்தப்பா, எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், இங்கே வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, காவேரி கார்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுவாங்க, அன்புக்கிட்ட சாரி கேட்பாங்க, சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு தாட்டில் தான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட கவலையும் உங்களோட கோவமும் என்னால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அம்முக்கு எதுவுமே ஆகிடாது, அவளை நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி விஜய்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு இந்த ராகவ் பசுபதினு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கீங்கள்ல, அவங்களோட பேரோட மெமரிஸ் எல்லாம் நிறையா வந்துட்டு என் மைண்டில் ரீகால் ஆகிட்டுருக்கு, என் லைஃப்லையும் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்த மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ தெரியல, இவங்க ஒரு வேளை என்னோட எதிரியாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் எதுவுமே பேச மாட்டார், அன்பு பின்னாடி உட்காந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார், இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே, நீ வந்ததுக்கப்புறம் தானே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு, இப்போ பத்தாத குறைக்கு எங்கள் குழந்தையும் சேர்ந்து பாதிக்குது, இப்போ வந்துட்டு உனக்கு ஞாபகம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சா, சோழி சுத்தம் அவ்வளோதான் அப்படின்ன மாதிரி அன்பு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார், மிஸ் நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஏதோ வந்துட்டு மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்னோட எதிரிங்க, பிஸ்னஸ் எதிரிங்க, அதனால தான் மேபி இப்படி பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்லி விஜய் டைவெர்ட் பண்ணுவார். இருந்தாலும் சார் இந்த பசுபதின்ற கேரக்டர் என் லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனை பண்ண மாதிரி எனக்கு மைண்டுக்குள்ளே ரொம்ப தோணிக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னன்றது தான் என்னால் ரீகால் பண்ண முடியல,
உங்களுக்கு ஏற்கனவே அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார். அதில் எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேர்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கும் அந்த பர்சன்ஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தான் என்னால் ரீகால் பண்ண முடியல. ஆனாலும் இவங்க ரொம்ப வந்துட்டு கொடூரமானவங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அம்மு எப்படி தான் அவங்க கூட தனியாக இருக்காளோ, என்ன பண்ணுவாளோன்னு தெரியல. என் மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், காவேரி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார். டக்குன்னு காவேரின்னு சொன்னதுமே காவேரி அப்படியே ஸ்டக்காகி நின்றுவாங்க. சாரி மிஸ், நான் தெரியாமல் உங்கள் பேர் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, இல்லை மிஸ், நீங்கள் எதுவும் இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். எனக்கும் நம்பிக்கை இருக்குது. என் குழந்தை என்னை விட்டு கண்டிப்பாக வெளியில் போயிட மாட்டா. அவளை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுள் என்னை நிறையா விதத்தில் சோதிச்சிருக்காரு. எனக்கு எவ்வளோக்கெல்லாம் பெரிய கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளோலாம் கொடுத்து தான் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு. அதனால் இப்போ என் உள் மனசு தோணிக்கிட்டே இருக்குது, என் குழந்தைக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடாது, அவள் சேஃபாக தான் இருப்பான்ற நினப்பு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க காவேரி மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகவும் காவேரி பாப்பாவையும் காட்டுவாங்க. காவேரி பாப்பா பார்த்தீங்கன்னா ராகவ் கூட காரில் போயிட்டுருப்பாங்க. காவேரி பாப்பா கூட சுற்றி 4 ரவுடிஸ் உட்காந்துருப்பாங்க. ராகவ் அம்மு அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பான். உடனே அம்மா சொல்லுவாங்க, யார் நீங்களாம், எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை அப்பாட்ட கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா என் மிஸ்கிட்ட கொண்டு போய் என்னை விடுங்க, உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அங்கிள், நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ்ஸும் அப்பாவும் என்னை கூப்பிடுறாங்கன்னு, அதனால தானே உங்கள் கூட நான் காரில் ஏறி வந்தேன். ஆனால் இப்போ நைட்டே ஆயிடுச்சு, என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, என் அப்பா என்னை தேடுவார், என் அப்பா பாவம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராகவ் பயங்கரமாக சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டே குழந்தை அழுகிறதையே பார்த்துக்கிட்டு, ஓ, உனக்கு அப்பான்னா அவ்வளோ பிடிக்குமா, சரி சரி நீ அழுகாத, உன் அப்பாட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுறோம். ஆமாம், உன் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அம்மா சொல்லுவார், அதான் எனக்கு அம்மா இல்லையே, அம்மா தான் சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு என் அப்பா தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அம்மாவே கிடையாது தெரியுமா. எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா 2 பேருமே இருப்பாங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ராகவ் சிரிப்பான். அதுக்கும் எல்லா ரவுடிஸும் சேர்ந்து சிரிப்பாங்க. பாடுறா மச்சான், அம்மா இல்லையா இவளுக்கு, இவன் அம்மாவை பற்றி இவளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராகவ் அந்த குழந்தையோட சூழ்நிலையை கூட புரிஞ்சுக்காம அந்த குழந்தை பேசுகிறத பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பான். உடனே, சரி பாப்பா, உனக்கு இப்போ சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், ப்ளீஸ் என்னை கொண்டு போய் என் அப்பாட்ட விட்டுருங்க. என் அப்பா தேடிக்கிட்டு இருப்பார், என் தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டில் தேடுவாங்க. நீங்கள் தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுருங்க அங்கிள். எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யாரும் தெரியாதவங்க பேசினா பேசக்கூடாது, யார் கூடயும் போகக்கூடாதுன்னு. ஆனால் நேற்றுக்குன்னு பார்த்து நான் ரொம்ப மூட் அவுட்டில் இருந்தேன்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே மூட் அவுட்டில் இருந்தேன்னா, அதனால தான் நீங்கள் மிஸ் கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு நான் அப்பா சொல்லி கொடுத்ததே மறந்துட்டு உங்கள் கூட வந்துட்டேன். ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி சரி பாப்பா விட்டுறோம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அழகாத, நீ ரிலாக்ஸாக இரு, கொண்டு போய் சீக்கிரமாக விட்டுறோம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்புக்கு ட்ரேஸ் பண்ணதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். காவேரி பாப்பாவோட அந்த போயிட்டுருக்க காரும் விஜய் போயிட்டுருக்க அந்த லொக்கேஷனில் இருக்க காரும் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே அன்பு, விஜய் இங்கேயே நீ காரை நிறுத்துப்பா, ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் காவேரி பாப்பா காரில் போயிட்டுருக்கான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அநேகமாக அந்த காரு இந்த சரௌண்டிங்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இறங்கி போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடி போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு காவேரியை பார்த்து அந்த டைமில் விஜய் ஒரு பக்கம் தனியாக தேடிக்கிட்டு இருப்பார். அன்பு உடனே காவேரி கிட்டே போய், இங்கே பாருமா, நீ எங்கள் குழந்தை லைஃப்பில் இருந்தும் விஜய் லைஃப்பில் இருந்தும் திரும்பி வந்துடாத, நீ திரும்பி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஆகிட்டுருக்கு. நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தோம், இப்போ ஏன் தான் இந்த ஊருக்கு வந்தோமோன்னு இருக்குது, திரும்பி எங்களை துரத்தி வர ஆரம்பிச்சுட்டு, இப்போ நீ கொஞ்ச நாள் கூட ஆகலை, எங்கள் குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
திரும்பி வந்துட்டு விஜய் லைஃப்பில் வந்துடாதீங்க, எங்கள் குழந்தை லைஃப்பில் வந்துடாதீங்கன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ தானே சார் காஞ்சிபுரத்துக்கே வந்திருக்கேன், இவங்க எல்லாத்தையும் எனக்கு இப்போ தானே தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாருமா, உனக்கு விளக்கம் கொடுக்குறக்கும் உன்னோட பழைய ஞாபகத்தையும் நான் வந்து திருப்பி கொண்டு வரதுக்கும் நான் ஆள் கிடையாது. நான் சொன்ன ஒரே விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோ. என் குழந்தை உயிரோடு இருக்கணும், விஜய் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா அவங்க கண்ணு முன்னாடியே நீ வராத, அவங்க கண்ணிலேயே நீ முழிக்காத. தயவு செய்து நீ எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிரு. நீ தயவு செய்து இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க கூட சேரணும்னு நினச்ச அவங்கெல்லாம் அவங்களோட உயிருக்கும் ஆபத்தாயிரும். அதை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனா மட்டும் அவங்க கூட கான்டாக்டில் இரு. அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக விஜய் வந்துடுவார். என்ன சித்தப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க காவேரி மிஸ் கிட்ட அப்படின்ன மாதிரி கேட்க, காவேரிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். என்ன மிஸ் என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை சார் ஒன்றும் கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அன்பு வந்துட்டு டைவர்ட் பண்ணி, இதே விஜய் கார் எடுப்பான், கார் வந்துட்டு இன்னும் 2 மினிட்ஸ் கேப்பில் தான் வந்துட்டு இருக்காமா, இங்கே ஒரு 200 மீட்டர்ஸில் தான் எங்கேயோ அவன் இருக்கான், நம்ம இப்போ வந்துட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு வேகமாக தேடினோம்னா கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை வேகமாக எடுக்க சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டில் தான் ராகவோட காரும் நின்றுட்டுருக்கும். கரெக்டாக அவங்க டீ குடிக்கலான்னு நிற்கும்போது அந்த காரை ட்ரேஸ் பண்ணி நம்பரே வந்துட்டு சித்தப்பா பார்த்துருவாரு. விஜய் அங்கே நிற்கிது பாரு தூரத்தில் அந்த கார்னரில், அந்த கார் தான்ப்பா, வேகமாக போ அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்துட்டு அந்த ராகம் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவான். அங்கே வந்துட்டு இருக்கிற காரு விஜயோட காரு தானே. ஸோ எல்லாம் ஏறுங்கடா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அதுலேருந்து ஒரு ரவுடி சொல்லுவான், அண்ணா அவன் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி வந்துட்டானா, இந்த குழந்தைய நம்ம இப்போ தூக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் ஆயிரும். குழந்தைய முதல்ல கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கலாம், இன்னொரு நாள் நம்ம பெரிய சம்பவமாக பண்ணிக்கலாம், இப்போ குழந்தைய கீழே தள்ளி விடுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் ராகவ பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டு போய் அம்முக்கு என்னாச்சுன்னு பார்க்குறதுக்காக தான் எல்லோரும் ஓடுவாங்க. காரை விட்டு இறங்கி அன்பு விஜய் காவேரி 3 பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடும்போது அன்புக்கு எதுவுமே சரியாப்படாது. குழந்தைக்கு என்னாச்சோ தெரியல, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட, அங்கே பார்த்தீங்கன்னா அம்மு எந்திரிச்சு அப்பா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்கள நோக்கி ஓடுவாங்க. அப்போ தான் விஜய்க்கும் காவேரிக்கும் போன உயிரே திரும்பி வரும். அம்மு நல்லா தான் இருக்கா மிஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக ஓடி போய் அம்மு குட்டியை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அம்மு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மு, நீ நல்லா தானே இருக்க, அவங்க யாராவது உன்னை ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை மிஸ் அவங்க யாரும் என்ன எதுவும் பண்ணலை, காரில் மட்டும்தான் கூட்டிகிட்டு போனாங்க, அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இப்போ விட்டுட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, முதல்ல நான் அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறேன், அவனை நான் ஃபாலோ பண்ணுறேன் மிஸ்ன்னு சொல்ல, உடனே அன்பு சொல்லுவார், வேண்டாம் விஜய், இப்போ நம்ம குழந்தை கிடச்சிருச்சுல, நம்ம முதல்ல இதை பார்ப்போம், அவனை கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது அவனை என்ன பண்ணுங்கிறத நம்ம ஃபர்தராக யோசிச்சுக்கலாம், இப்போ நீ போனேன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு தான், நம்ம முதல்ல குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்பப்பா நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி அம்மா சொல்ல, நான் இனிமேல் உன்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன்டா அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, காவேரி ஒரு பக்கம் சாரி அம்மோ, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமோ, இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சாரி அம்மோன்னு சொல்லிட்டு காவேரியும் வந்துட்டு அம்மாவை கட்டி பிடிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து காவேரியை பார்த்து முறைப்பார், இப்போ தான் நான் சொன்னேன் இவங்க லைஃப்லேயே வந்துட்டு நீ இருக்கக்கூடாதுன்னு, எங்கேயுமே போக மாட்டேன்னு வேறு குழந்தைகிட்ட சொல்கிறியா, நீ போனால் தான் வந்துட்டு இவங்க நிம்மதியாகவே இருப்பாங்கன்ற மாதிரி அன்பு ஒரு ரியாக்ஷனில் வந்து காவேரியை பார்த்து முறைப்பார்.